தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது கேட்டுக்கு தப்புங்கள். தேவனுக்கு பிரியமான அன்பான பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் சந்தையில் இளைஞர்களை கவரக்கூடிய கைபேசிகள், அடக்கமான கணினிகள் வந்த வண்ணம் உள்ளன. அதன் விலையோ நினைத்து பார்க்கக்கூட முடியாத அளவிற்கு அதிகமாக உள்ளன. ஆனால் சமுதாயத்தில் தங்களது மதிப்பு குறைந்து போகுமோ என்ற ஒரு அச்சத்தில் இளைய சமூகத்தினர் தவறான வழிகளில் இப்பணத்தை பெற்று இவ்வகை விலை உயர்ந்த கருவிகளை வாங்க முயற்சிக்கின்றனர். ஒரு நடந்த சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சீனாவை சேர்ந்த செங் என்ற 17 வயது மாணவன் ஐபாட் என்ற நவீன கருவி வாங்க தீராத ஆசைப்பட்டான். ஆனால் பணம் இல்லை. இவனது ஆசையை தீர்க்க ஒரு இடைத்தரகர் உதவி செய்ய முன்வந்தார். அதாவது இவனது சிறுநிறங்களில் ஒன்றை விற்று அதில் கிடக்கும் பணத்தை அவனது ஆசை நிறைவேற உதவி செய்வதாக கூறி அறுவை சிகிச்சை மூலம் சிறுநீரத்தை அகற்றி அதை விற்று சீன பணத்தில் 20,000 யுவான் கொடுத்தார். சுமார் 1.5 லட்சம். அதை வைத்து அவன் ஆசைப்பட்ட ஐபாட் 2 என்பதை வாங்கினான். மகனின் கையில் இருந்த மிக உயர்ந்த கருவியை கண்ட அவனது தாயார் ஆச்சரியப்பட்டு, இது மகனுக்கு எப்படி கிடைத்தது என்று கண்டுபிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டார். அப்போதுதான் தன் மகன் சிறுநீரகம் ஒன்றை விற்றதை கண்டுபிடித்தார். உடனே மேல் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தார். அவர்கள் அது சம்பந்தப்பட்ட மருத்துவர், தரகர் என 5 பேரை கைது செய்தனர். அந்த சிறுநீரகத்தை ரூபாய் 15 லட்சத்திற்கு விற்றிருக்கின்றனர். அந்த கைவர்கள் அனைவரும் ரூபாய் 13.5 லட்சத்தை தங்களுக்கு பங்கிட்டு கொண்டு மீதமுள்ளதை சிறுநீரகம் விற்ற வாலிபுடன் கொடுத்துள்ளனர். கொடூரமான இந்த உண்மை கதையில் ஏராளமான பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். என் அன்பான வாலிப பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு விதமான ஆசைகள், இச்சைகள் ஒரு வாலிபனை எங்கு கொண்டு போய் விடுகிறது? பண ஆசையுள்ள கொடூர நெஞ்சர்கள் எதையும் செய்ய துணிந்து விட்டனர். அவர்கள் உலகத்தில் எங்கும் காணப்படுகின்றனர். ஆனால் பரிசாக தந்த நமது பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற பயத்திலும் பயபக்தியிலும் வளர்த்து ஆளாக்குவது என்பது இன்றைய உலகில் சவாலாக நிறைந்த ஒன்றாகும். இச்சையினால் உலகத்திற்குண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சாதத்திற்கு பங்குகளாகும் பொருட்டு என்று சொல்லி 2 பேதுரு நாம் வாசிக்கிறோம். மகா மேன்மையும் அருமையான வேத வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. எனவே இவற்றின் மீது நாம் கவனத்தை செலுத்துவோம். அப்படியேப்பட்ட காரியங்களை நாம் பிள்ளைகளுக்கு சொல்லி நாம் கற்றுக் கொடுப்போம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.